ஹலோ ஹாப்பி அண்ட் கோ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை நாடார்கள் உரைமுறைக்கு பாத்தியமான முத்துமாரியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் திருவிழா நடக்குது. இன்றைக்கி பொங்கல் திருவிழா. ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸ் தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது பகலில் எடுத்த கிளிப்பிங்ஸு. ஈவினிங் என்னென்னா எடுத்திருக்கேன், அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்னென்னா சிவன் கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினோடனே நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ஆர்ச்சு, இந்த திருவிழாவுக்காக இந்த ஆர்ச் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதை தான் தலைவாசல் ஆர்ச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்ச்சை தாண்டினதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த தலைவாசல் ஆர்ச்சு பக்கத்தில் தான் பேட்டையும் இருக்குது. ஒரு நாடார் உறவின்முறைக்கு பாத்தியமான பேட்டை இருக்குது. அவங்க நாடார்களுக்கு சம்மந்தமான உறவின்முறைக்குரிய ஹாஸ்பிட்டலும் இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிற தெருக்குள்ளே போனோன்னா இருக்கும். அடுத்து ரெண்டாவது அமைச்சிருக்கிற ஆர்ச் என்னென்னா கோபுரா ஆர்ச்சு. இந்த பாதை இப்போ ஃப்ரீயாக இருக்குது, இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நாளைக்கு சட்டி எடுக்கிற அன்றைக்கி பார்த்தோன்னா இந்த பாதையை என்னென்னா ரெண்டாக பிரித்து விட்ருவாங்க. ஒரு பாதையில் கோயிலுக்கு போகிறதுக்கான இதாகவும், அதுக்கு ஆப்போசிட் அந்த சைடில் என்னென்னா வெளியேறதுக்கான பாதை மாதிரியும் அமைச்சிருவாங்க. இப்போ என்னென்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற பாதை நாளைக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் ஃபுல்லாக இப்போ அங்கங்கே மட்டும்தான் கடை போட்டிருக்காங்க. ஆனால் நாளைக்கு என்னென்னா இன்னும் நிறையா கடைகள் போடுவாங்க. போட்டு இந்த பகுதியில் ஃபுல்லாக பார்த்தோன்னா மக்கள் போகிறதும் வர்றதுமாக இருப்பாங்க. ஏன்னா இதை தாண்டி தான் என்னென்னா அங்கே எஸ்பிக்கு 41வது பொருட்காட்சியும் என்னென்னா போட்டிருக்காங்க. அங்கே பொருட்காட்சிக்கும் என்னென்னா போவாங்க. இங்கே உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அருப்புக்கோட்டையை சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து நிறையா மக்கள் என்னென்னா வருவாங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கிற பொம்மைகள் எல்லாமே என்னென்னா நேர்த்திக்கடன் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ அதை என்னென்னா நிறைவேற்றுறதுக்காக என்னென்னா இந்த பொம்மைகளை வாங்கி வச்சுருப்பாங்க. அதாவது சின்ன பிள்ளைய படிக்கணுன்றதுக்காக கையில் புக் வச்சுருக்கிற மாதிரியானது, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணுன்றதுக்காக மாலையும் கழுத்துமாக இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்துருக்கிற மாதிரியானது, கை கால் என்னென்னா சுகம் மட்டும் வைக்கணும் அப்படின்றதுக்காக கை தனியாக கால் தனியாக அந்த மாதிரியும் விற்பாங்க. அது போக என்னென்னா வீட்டில் இருக்கிற விலங்குகள் என்னென்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்றதுக்காக விலங்குகள் சம்மந்தப்பட்ட பொம்மையை வச்சுருப்பாங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடுக்கானதை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 1000 கண் பானை என்னென்னா சுட்ட பானையாக இல்லாமல் பச்சை மண்ணிலையே தான் என்னென்னா வச்சு விற்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு கொண்டாந்து கோயிலில் கொண்டாந்து வைப்பாங்க. இப்போ நம்ம கோயிலை நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலை நெருங்க பார்த்திங்கன்னா கூட்டம் என்னென்னா கூடிக்கிட்டே இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல நான் நாளைக்கு சுத்தமாக நிற்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மைகளை நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டு வைக்கிற மாதிரி வருமானம், ஹஸ்பண்டோட வருமானம் பெருகணும் அப்படின்றதுக்காக என்னென்னா மண்பானையில் பானைக்கரத்துக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கோயிலில் கொண்டு போய் பூஜை பண்ணுற டயத்தில் அங்கே வைக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அதில் சாமிக்கு அபிஷேகம் பூஜை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம போய் அதை கரைச்சி எடுத்து நம்ம சாமிக்கு வெளியே எல்லாருக்குமே பானைக்கரத்தை இந்த சட்டி எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு, வீட்டில் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம அந்த மண்பானையை வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னென்னா நைட்டு 11 மணிக்கு மேலே என்னென்னா ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது விடிய அபிஷேகம் நடக்கும். கிட்டத்தட்ட 3-4 மணி வரைக்கும் கூட அபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த அபிஷேகம்லாம் என்னென்னா முடித்து அலங்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்ற பிறகு சாமிக்கு அடுத்து எந்த ஒரு அபிஷேகம் அலங்காரம் நடக்காது. இதுதான் பூக்குழிலாம் இறங்கி முடித்ததுக்கு அடுத்து தான் என்னென்னா திரும்ப அபிஷேகம்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அபிஷேகத்துக்கான என்னென்னா பால் குடம் தான் போகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பால் குடம் இந்த மாதிரி என்னென்னா இது இவங்க ஒரு குரூப்னு வச்சிட்டோன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் குரூப்பாக என்னென்னா கொண்டாந்து வைப்பாங்க. அப்புறமேட்டு நிறையா பேர் தனிப்பட்ட முறையிலையும் கொண்டாந்து அபிஷேகத்துக்கு பால் அந்த மாதிரிலாம் மஞ்சள் தண்ணி இதெல்லாம் என்னென்னா பானையில் கொண்டாந்து வைப்பாங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்னென்னா இன்னொரு கிளிப்பிங்ஸ் இருக்கும். அது என்னென்னா மஞ்சள் தண்ணி கொண்டாடுற கிளிப்பிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே வச்சு சவுண்டாக பேச முடியாது அப்படின்றதுனால நான் வீடியோக்குரிய வாய்ஸ் ஓவர் வீட்டில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
இது வந்து அவங்க எங்கேருந்து எடுத்து வராங்களோ வந்து கோயிலை ஒரு 3 தடவை சுற்றி வளம் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொண்டு போய் வச்சுருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குனிங்கன்னா தான் வந்து நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி அண்ட் கோ சேனலை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் சொன்னேன்ல மண்பானை, அந்த இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸ், அதாவது மண்டவெல்லம் போடுவாங்க, கருப்பட்டி போடுவாங்க, எலுமிச்சம்பழம் போடுவாங்க, புளி போடுவாங்க, அதுக்கடுத்து வந்து சுக்கு, ஏலக்காய், இது எல்லாமே போட்டு அங்கே கொண்டு போய் அந்த பானையை வச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அபிஷேகத்துக்கு வந்து இப்போ இது வந்து என்னென்னா மஞ்சள் தண்ணி கொண்டு போகிறாங்க. பால் வந்து கொண்டு போனாங்க, இப்போ அது வந்து மஞ்சள் தண்ணி இன்னொரு வேறு ஒரு குரூப் இவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து என்னென்னா பூக்குழி. நாளைக்கு வந்து சட்டின்னு சொன்னேன்ல, அதுக்கு அடுத்த நாள் விடிய காலையில் வந்து என்னென்னா பூக்குழி இறங்குவாங்க. அதுக்கான பூக்குழிக்கான இது தோன்றது தான். இப்போ இந்த நைட்டு இதெல்லாம் தோண்டி உள்ளே இருக்கிற இந்த பழைய போன வருஷம் அந்த பூக்குழி இறங்கினதுனுடைய அந்த கங்குகள் ஃபுல்லாமே இருக்கும், அப்படியே தான் மூடியிருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போயிட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா பூவு கோலம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நைட் ரெடி பண்ணிடுவாங்க. நாளைக்கு காலையில் சட்டி அந்த நடக்கிற டயத்தில் நல்ல நேரம் பார்த்து இவர் சூடை ஏற்றி கற்பூரத்தை வந்து என்னென்னா சாமிக்கு சுற்றின அந்த கற்பூரத்தை அப்படியே கொண்டாந்து இந்த இதை வந்து பூக்குழியை வந்து வளர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோடாங்கி அவர் வந்து நல்ல நேரம் பார்த்து கோடாங்கி வந்து ஆத்தாளுக்கு வந்து காட்டின அந்த கற்பூரத்தோட வந்து வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இது நானே என் ஹஸ்பண்டு பிள்ளைங்க 2 பேருக்காக வந்து வாங்கி வச்சுருக்கிற பொம்மை. அது போக இந்த மாதிரி நேர்த்திக்கடன் நேர்ந்தவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும், வீடு வாங்கி வச்சுருப்பாங்க, கால் கை. அதுக்கடுத்து என்னென்னா 2 சின்ன பிள்ளைலாம் இருக்கிற மாதிரி புக்ஸில் புக்கு வச்சுருக்கிற மாதிரி கையில் வச்சுருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா என் மக சொன்னாந்துட்டு நம்ம வீடு வாங்கி வைப்போம் பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து வீடு இது பண்ணுறதுக்காகன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே பார்த்தோன்னா இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தோன்னா பொம்மை கடைகள், ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விற்கிறதாவே இருக்கும். என் தம்பி வந்து இங்கே இடியாப்பம் வியாபாரம் வந்து பண்ணுறாப்புல வந்துட்டு அருப்புக்கோட்டையில் புட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனுக்குமே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து இங்கே வந்து புட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக கடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னனால அவங்கள பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் வந்து க்ரௌடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் வந்து வரிசையாக சின்ன சின்ன கடைகளாக வந்து எல்லாருமே போட்டு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா தண்ணீர் பந்தல் இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து சட்டி இந்த நடக்கிற டயத்தில் சரி, இந்த பொங்கல் அன்றைக்குமே சரி, ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா சர்பத்து, தண்ணீர் பந்தல் இந்த மாதிரிலாம் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. என் மக கையை காட்டுற அதை தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினோடனே போயிட்டுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா பொம்மை இதெல்லாம் விற்கிறாங்க. இங்கே தான் வந்து என்னென்னா புட்டு இந்த பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அவங்க ஃபேமிலியோடு நின்று நாங்கள் பேசிகிட்ருக்கோம். என் தம்பியோட வீட்டுக்காரம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் வீடியோ போடுறதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கோயிலை தாண்டி நம்ம போகிறப்ப பார்த்தோன்னா சொன்னேன்ல, அதை தாண்டி தான் வந்து ஸ்கூல்ஸு காலேஜுக்கு வந்து எஸ்பிகே நாடார் உறவின்முறைக்கு சம்மந்தமான ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாத்துக்குமே போகிறதுக்கானதுன்னு. இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு. பாய்ஸ் ஸ்கூலில் தான் வந்து என்னென்னா 41வது பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க. அந்த பொருட்காட்சிக்குரிய பாதையில் தான் போகிறோம். பொருட்காட்சிக்குரிய வீடியோ வந்து என்னென்னா தனியாக போடுறேன் உங்களுக்கு. அந்த நெட்லேயும் ஃபுல்லாமே வந்து கடைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த உறவின்முறைக்கு சம்மந்தமான இது சித்தி விநாயகர் கோயிலுமே இந்த இடத்துல தான் இருக்கும். அதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
உங்கள் கூட இந்த நல்ல உங்களோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு